ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஒரு மே 15ஆம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாதத்தோட முதல் நாள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பீரோல வைக்கிறதால எக்கச்சக்கமான பண வரவை நீங்க பெற முடியும். மகாலட்சுமி தாயாரே உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கான பலன் நீங்க பெற முடியும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வைகாசி முதல் நாள் என்னென்ன பொருட்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பீரோல வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த வைகாசி மாசத்தோட முதல் நாளுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வைகாசி மாசம் வந்துட்டாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வைகாசி விசாகம் தான். சொல்ல போனா இந்த வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம். அது போக வைகாசி மாசத்தோட முதல் நாள் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதால இன்றைய தினம் குரு பகவானையும் வணங்கலாம், லட்சுமி குபேரரை வணங்கலாம், அதை விட முக்கியமானது ராகவேந்தரை வணங்கலாம். இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். ஆங்கில மாதத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியல. ஆனா தமிழ் வருடத்துல ஒரு மாதம் வரக்கூடிய அந்த மாதத்தோட முதல் நாள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதத்தோட முதல் நாள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா அமையுதோ அதை பொறுத்து அந்த மாதம் முழுக்க எக்கச்சக்கமான பண வரவையும் நல்ல விஷயங்களையும் நீங்க எதிர்பார்க்க முடியும். வைகாசி முதல் நாள் பலவிதமான கடவுளை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கு. நேர்மறை ஆற்றல் நிறைந்த இந்த நாள்ல நம்மளோட பாவங்களை போக்கிக்கிறதுக்காகவும் புண்ணியங்களை சேர்த்துக்கிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் மகாலட்சுமி அருள் கடாட்சம் பெறுவதற்காகவும் நம்ம செய்ய வேண்டிய பல வழிமுறைகள் இருக்குது. மற்ற நாட்கள் மாதிரி நீங்க சாதாரணமா விடாம மாதத்தோட முதல் நாள் தூங்கி எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து வீட்டில் வழிபாடு நடத்துங்க. வியாழக்கிழமை 1:30 ராகு காலம், காலை 6:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க இறை வழிபாட்டுக்கு நேரத்தை ஒதுக்கலாம். அதுல குறிப்பா குரு பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். கொண்டைக்கடலையை மாலையா செய்தோ இல்ல சுண்டலா தயார் செய்தோ நீங்க குரு பகவானுக்கு சமர்ப்பிச்சு உங்க வேண்டுதலை முன்வைக்கலாம். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த சுண்டலை பிரசாதமாகவும் கொடுக்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில ஒரு மாசத்தோட முதல் நாள் பிறக்குதுன்னா அந்த மாதம் முழுக்க குரு பகவான் பார்வை உங்க மேல விழும்படி நீங்க என்ன விதமான வழிபாடு செஞ்சாலும் கட்டாயம் அதுக்கான பலன் நிச்சயம். உங்களால எந்த அளவுக்கு தானங்கள் செய்ய முடியுதோ அந்த தானங்களையும் மாதத்தோட முதல் நாள் செய்யறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சா அன்றைய தினம் குடும்பத்திற்குரிய எல்லா நபரோட சேர்ந்து இல்லைனா குடும்பத்துல யாராவது ஒரு நபராவது கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இறை வழிபாடு நடத்தக்கூடிய அந்த நேரத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செஞ்சு அந்த பொருட்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பீரோல வைக்கிறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதம் முழுக்க எக்கச்சக்கமான பண வரவை நீங்க பெற முடியும். 16 செல்வங்கள் உங்க வீட்டுல தாண்டவம் ஆடும். அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தாயோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் கோவிலுக்கு போறீங்கன்னா உங்க வீடு பக்கத்துல என்ன கோவில் இருந்தாலும் சரி, சிவன் கோவிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த கோவிலுக்கு போங்க. ஒருவேளை சிவன் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க அம்மன் சன்னதி இருக்கும். பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க அம்பாள் தாயார் சன்னதி இருக்கும். முதல்ல கோவிலுக்கு போகக்கூடிய நேரத்துல சிவபெருமானையோ இல்ல பெருமாளையோ வணங்கிட்டு அடுத்ததா அம்மனையும் அம்பாளையும் தரிசனம் பண்றதுக்காக போவீங்கல்ல, அந்த நேரத்துல உங்க கையால ஒரே ஒரு சின்னதா தாழம்பூ குங்குமம் ஒரு டப்பா எடுத்துட்டு போங்க. தாழம்பூ குங்குமம் ரொம்ப வாசனையா இருக்கும். கோவில்களை பிரசாதமா கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல இந்த தாழம்பூ குங்குமம் ரொம்ப முக்கியம். அது போக வாசனை நிறைந்த மலர்கள், என்ன நிறத்துல மலர்கள் இருக்கலாம், அந்த மலர்களையும் எடுத்துட்டு போயிட்டு உங்க கையால அம்மன் சன்னதி அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு உங்க கையால நீங்க சமர்ப்பிக்கணும். இப்படி அம்மன் அம்பாள் இவங்க நீங்க தரிசனம் பண்ணிட்டாலே எல்லா விதமான தெய்வங்களையும் வழிபட்டதுக்கான பலனை இங்க ஒரே நேரத்துல பெற முடியுமா. கோவில் வாசல்ல பூக்கள் வித்துச்சுன்னா அதை உங்க கையால வாங்கிட்டு போயிட்டு நீங்க சமர்ப்பிக்கலாம். இல்ல உங்க வீட்லயே பூக்களை வாங்கி நீங்க உங்க கையால மாலையா தயார் செய்து அதை எடுத்துட்டு போறது கூடுதல் விசேஷம். அது உங்க விருப்பம் தான். ஆனா கட்டாயம் நீங்க பூக்கள் எடுத்துட்டு போகும்போது அது கூட ஒரே ஒரு தாழம்பூ குங்குமத்தை நீங்க வாங்கிட்டு போகணும். மற்ற குங்குமம் வாங்காம தாழம்பூ குங்குமம் வாங்கிட்டு போறதுதான் விசேஷம். இந்த 2 பொருட்களையும் சமர்ப்பிச்சுட்டு அம்மன் அம்பாளை பார்த்து மனமுருகி உங்க பிரார்த்தனை என்ன இருக்கோ அதை மனசார சொல்லுங்க. குறிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காணாமல் போகணும், பொருளாதார பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு நல்ல விதமான பணவரவு ஏற்படணும்னு சொல்லி அம்பாள் அம்மனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலை சுற்றி வலம் வாங்க. அதே நேரம் நீங்க கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் அம்பாள் அம்மன் சன்னதியில உங்களுக்கு பூக்களும் குங்குமத்தையும் பிரசாதமா கொடுப்பாங்க. கட்டாயம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறனாலும் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. பூக்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ கட்டாயம் குங்கும பிரசாதம் அம்பாள் அம்மன் சன்னதியில கொடுப்பாங்க. அதை பத்திரப்படுத்திக்கிட்டு அந்த குங்குமத்தை கையில வச்சுக்கிட்டே கோவில் பிரகாரத்தை வலம் வாங்க. வலம் வரும்போது சிவபெருமானையும் பெருமாளையும் அம்பாளையும் அம்மனையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கோவில்ல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து மனசார தியானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒருவேளை உங்களுக்கு பூக்களும்
குங்குமமும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னா, அத அப்படியே பூஜை அறையில வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கழித்து, அந்த 2 பொருட்களையும் வைகாசி மாசத்தோட முதல் நாள் முடியறதுக்குள்ள, அதாவது இரவு 12 மணிக்குள்ள உங்க வீட்டோட பீரோல இல்ல ஒரு கவர்ல போட்டோ, இல்ல பேப்பர்ல முடிச்சோ பத்திரப்படுத்திருங்க. இந்த 2 பொருட்களையும் கொண்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சா, அந்த அம்பாளே உங்க வீட்டு பூஜையில வந்து அமர்ந்துருவாங்க. பூஜையில வச்சதுக்கு அப்புறமா அந்த பிரசாதத்துல கொஞ்சமா எடுத்து கூட நீங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்படி செய்யறதால உங்க வீட்ல இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். அது மட்டும் இல்லாம சுபகாரிய தடை விலகும். எந்த ஒரு வழிபாட்டை செஞ்சாலும் அந்த வழிபாடு முழுமை பெறணும்னா அன்றைய தினம் நம்ம தானத்தை செய்யணும். அது என்ன தானமா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே இல்லாதப்பட்டவங்களுக்கு சரியா போய் அந்த தானம் சேரணும். அது அன்னதானமா இருந்தாலும் சரி, துணிமணிகளை தானமா கொடுத்தாலும், இல்லனா வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க உணவு வாங்கி கொடுத்தாலும் சரி, அது உங்களோட நிதி நிலைமையை பொறுத்தது. இல்லாதவங்க யாருக்காவது ஒரு பொருளை வைகாசி முதல் நாள் உங்க கையால தானம் பண்ணிடுங்க. இதனால உங்களோட பாவங்கள் குறைந்து புண்ணியமும் சேரும். முடிஞ்சவங்க இன்றைய தினம் நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டை செய்யறது கூடுதல் விசேஷம். மாசத்தோட முதல் நாள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மாசத்துல இருக்கக்கூடிய மற்ற நாட்கள் தீர்மானிக்கப்படுமா. அதனால மாசத்தோட முதல் நாள் தீய விஷயங்களை பேசுறதோ, கெடுதல் நினைக்கிறதோ, கெட்ட விஷயங்களை பேசுறதோ தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்திக்கணும், நல்ல விஷயங்களை மட்டுமே பேசணும், நல்லது மட்டுமே செய்யணும். முடிஞ்ச அன்றைய தினம் இறை வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா கூட நீங்க மாத்திக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தாராளமா வாங்கலாம். வைகாசி மாசத்தோட முதல் நாள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறதால அந்த மாதம் முழுக்க நீங்க என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கிறீங்களோ அது எல்லாமே பஞ்சம் இல்லாம இருக்குமா. அதுலயும் வியாழக்கிழமையில வைகாசி மாசத்தோட முதல் நாள் வந்திருக்கிறதால ஒரே ஒரு கைப்பிடி அளவு கொண்டைக்கடலையை வாங்கிட்டு வந்து வீட்டுல பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மட்டும் உகந்தது கிடையாது, குபேரருக்கும் உகந்தது. குபேரருக்கு உகந்த ஊறுகாய், லட்சுமி குபேரர் ஊறுகாயில வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமா. அதனால முடிஞ்சா ஒரே ஒரு பாக்கெட் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது ஊறுகாய் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே உங்க வீட்டுல ஊறுகாய் இருந்தாலும் பரவாயில்ல, புதுசா ஒரு பாக்கெட் ஊறுகாய் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். இன்னொரு பக்கம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். வைகாசி விசாகம் இந்த மாசம் தான் வருது. அதனால முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள் வாங்கி வைக்கலாம். அதுல உதாரணத்துக்கு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானோட தானியம். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். கடன் பிரச்சனையை வேரோடு அறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செவ்வாய் பகவானுக்கு உகந்த, முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம்பருப்பை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கலாம். இன்னொரு பக்கம் குரு பகவானுக்கு வந்து கொண்டைக்கடலையை வாங்கி வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, இல்ல சம்பந்தமான கொட்டேஷன் வாங்க போறீங்க, வீடு, நிலம், சொத்து இது சம்பந்தமான பேச்சுக்கள் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் தாராளமா வைகாசி மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யலாம். அதுக்கு மறுநாள் சங்கடகர சதுர்த்தி. ஒருவேளை வைகாசி முதல் நாள் பண்ண முடியலனா கூட வைகாசி மறுநாள், அதாவது 2ஆம் தேதி கூட நீங்க பண்ணலாம். கூடுமான அளவுக்கு இந்த வைகாசி மாசத்தோட முதல் நாள்ல எந்த அளவுக்கு இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றீங்களோ அதை பொறுத்து இந்த மாதம் சிறப்பா அமையும். முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.